Hey guys, welcome back to Mommy Lifestyle. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே எப்படி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் வந்து கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணலாம் வாங்க. மக்கானால லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 1/2 கப் மக்கானா எடுத்திருக்கேன். மக்கானான்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை, தாமரையோட விதை தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது ஹார்ட்னஸ் போகிறதுக்காண்டி நம்ம ஒரு நல்ல ஒரு கீ 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்ல டீப் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக. ரோஸ்ட் பண்ண மக்கானாவை ஒரு பிளேட்டில் தனியாக ஆற வச்சுருங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 15 பாதாம், 15 முந்திரி, ஒரு 15 பிஸ்தா, அது கூட கருப்பு திராட்சை ஒரு 5-6 வால்நட்டு, அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட வேறு என்ன நட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கீழே ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண மக்கானாவையும் ரோஸ்ட் பண்ண நட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டேட்ஸ் சேர்த்துக்கலாம். டேட்ஸ்க்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு 8 டேட்ஸை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதோட அவுட்டர் பார்ட் ஸ்கின்னையும் சீடையும் ரிமூவ் பண்ணி தனியாக நான் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தனியாக கொட்டையை எடுத்த பேரிச்சம்பழத்தையும் 2 அத்திப்பழம் நான் தண்ணியில் ஊற வச்சு அதையும் நான் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பேச்சுலாவை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நீங்கள் அந்த ஃபைன் பவுடரோட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொஞ்சமாக கையில் வந்து ஒரு 2 ட்ராப் நெய் ஊற்றி நல்லா ரவுண்டாக பால் சைஸில் நீங்கள் வந்து ஷேப் பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். நீங்கள் ஒரு நல்ல டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் 1 or 2 டேஸ்க்கு வெளில வச்சு கொடுக்கலாம். இது வரைக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.